ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது AS13 அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எதை ரெஃபர் பண்ணுறோன்னா, எனி அசெட் விச் ப்ரொடியூசஸ் இன்கம் பை தி வே ஆஃப் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெண்டல்ஸ். ஸோ இப்போ டிவிடெண்ட் வந்து ஷேர்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கும், பாண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அப்புறம் ஏதாவது ரெண்ட் கூட்டோன்னா அது ரெண்டல் கொடுக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இஸ் ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷன். அது என்ன நம்ம பார்ப்போம், கேபிட்டல் அப்ரிசியேஷன் என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து AS13 எக்ஸ்க்ளூட்ஸ் அசெட் ஹெல்ட் அஸ் ஸ்டாக் அண்ட் ட்ரேட் ஆர் நாட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்டாக் இன் ட்ரேட்னா இப்போ நம்ம அதை செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், இல்லை செல் பண்ணுற ப்ராசஸில் வச்சுருக்கோம், அந்த மாதிரி கேசஸில் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். செகண்டு ஃபைனான்ஷியல் ஆர் ஆப்ரேட்டிங் லீசஸ். இந்த மாதிரி லீசஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார். எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாதுன்னா, ஏன்னா இந்த திங்ஸும் வந்து டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், ரெண்டெல்லாம் கொடுக்கும். பட் இதை நம்ம AS13 கவர் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி திங்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நமக்கு வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிடைக்கும், பட் அதை இதாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இது. அதுக்கப்புறம் பேங்க்ஸ். இப்போ பேங்க்ஸில் தான் நம்ம லோன் கொடுக்குறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இந்த AS13 நம்ம அதை கவர் பண்ண மாட்டோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா இட் ஷுட் பி லெஸ் தேன் 1 year. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதே நான் கரண்ட்னா மோர் தேன் a year. நெக்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி ரெடிலி ரியலைசபிள். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ நினச்சாலும் அதை அவனால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் இட்ஸ் லெஸ் தேன் ஜென்ரலாக 1 year. இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹேவ் த இன்டென்ஷன் டு செல் வித்தின் a year. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஒரு அசெட் இருக்குது, அதை நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் அதை என்னால் செல் பண்ண முடியல. ஸோ ரெடிலி ரியலைசபிளாக இல்லை, அது ஆக்சுவலாக என்னால் செல் பண்ண முடியல. 1 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ 1 வருஷம் தாண்டினால அது நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுமா, இல்லை நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு அதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்தால் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த செகண்ட் பாயிண்ட் தான் பார்க்கணும். நமக்கு அந்த இயரில் நம்ம அதை செல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே இட்ஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நமக்கு அந்த இன்டென்ஷன் டு செல் இருந்திருக்கு, பட் செல்லால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால். ஸோ அதை கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வேல்யூ பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டோன்னா, நோ, இது வந்து கரெக்ட் தான், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது பிகாஸ் யூ ஹேவ் தி இன்டென்ஷன் டு செல் வித்தின் இயர், அந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அரைவ் பண்ணுவோம்னா, பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ளஸ் ஆக்சிடென்டல் காஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து நம்ம 3 ஆப்ஷன் இருக்குது கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு கேஷ் பேமெண்ட்னா நம்ம கேஷாக பே பண்ணோன்னா அந்த பே பண்ண அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் காஸ்ட். இல்லை இப்போ நான் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறேன், இப்போ நீ அந்த அசெட்டை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக நான் ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறேன்னா, வி ஹேவ் டு டேக் தி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி ஷேர் ஆஸ் த பர்ச்சேஸ் காஸ்ட். தேர்ட் கேஸ் வந்து அசெட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னோட ஒரு கார் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக உங்களோட ஷேர்ஸ் தாங்க, அந்த மாதிரி சம்திங் நம்ம சொல்கிறோன்னா அது அசெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த சுச்சுவேஷனில் எய்தர் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அசெட் இல்லைனா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். எது இருக்கோ அதில் பண்ணுவோம். சப்போஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா வில் டேக் தி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி அசெட். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் காஸ்ட்னா இந்த ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ, டியூட்டிஸ், அப்புறம் வந்துட்டு அதை கொண்டு வரதுக்கு, அதாவது பேசிக்கலி அந்த பர்ச்சேஸ் பண்ணதை இங்கே கொண்டு வரதுக்கு, கேரேஜ் இன்வர்டாக இருக்கட்டும், லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இன்சிடென்டல். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ், அதாவது வேல்யூவேஷன் பார்ப்போம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியும். இதை எப்படி வேல்யூ பண்ணுவோம் புக்ஸ்லனா, ஃபஸ்ட்டு கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் we will value at cost or net realizable value whichever is lower. செகண்ட் வந்து லாங் டேர்மில் which is it is valued always at cost. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். whenever face value is less than book value, அதை லாஸாக ட்ரீட் பண்ணுவோம். இப்போது புக்ஸில் வந்து நான் 100 rupees தான் ஒரு ஷேர்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூ 80 தான் இருக்குது. ஸோ அப்போ எதில் ரெக்கார்ட் பண்ணுவோம், 80ல் தான் நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஏன்னா விச்செவர் ஸ்லோவரில் தான் பண்ணணும். இப்போது ஆக்சுவலாக 100ல் தான் புக்ஸ் இருந்திருக்கு, இப்போ 80ல் பண்ணுறேன்னா அந்த 20 வந்து லாஸாக ட்ரீட் பண்ணுவோம், அந்த லாஸை டெபிட் பண்ணுவோம் P&Lக்கு. இப்போ இதே கேஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்கும்போது அதை நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டோம். we will treat it as a permanent decline. அப்படின்னா எய்தர் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதனால தான் அது எப்போதுமே காஸ்ட்லேயே வேல்யூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக இப்போ தெரிஞ்சிருச்சு இதோட வேல்யூ இதுக்கப்புறம் ஏறாது, இவ்வளோ இறங்கிடுச்சு கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த 100 வந்து 80 ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இது சேஞ்ச் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா அது பெர்மனெண்ட் டிக்ளைனாக ட்ரீட் பண்ணி வீல் ரெடியூஸ் இட். அதை கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். இப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அது கேபிட்டல் அப்ரிசியேஷன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரிடியூஸ் தி கேபிட்டல் அப்ரிசியேஷன். இப்போ சப்போஸ் பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இன்க்ரீஸ் தி கேபிட்டல் அப்ரிசியேஷன். இப்போ லேண்டெல்லாம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி அது வந்து அதுலேயும் லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை தான் வந்தால் வில் டெபிட் ஆர் கிரெடிட் டு P&L. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இண்டிவிஜுவல் பேசிஸ்லையும் வேல்யூ பண்ணுவோம், கேட்டகரி பேசிஸ்லையும் வேல்யூ பண்ணுவோம். வேற லாங் டேர்மை எப்போதும் இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் வேல்யூ பண்ணுவோம். இதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம்.
இதில் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் பர்ச்சேஸ் ஃப்ரம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு XYZன்னு 3 டைப் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. நம்ம இனிஷியலாக பார்த்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்க மாட்டோம், ஏன்னா AS13 கீழே அது கவர் ஆகலை. ஸோ இப்போது ஜென்ரலாக வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், முன்னாடி பார்த்த மாதிரி வெதர் இட் இஸ் அ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். ஸோ இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் எப்போதும். கோல்டெல்லாம் பார்த்தோன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து 1 இயர்க்குள்ளே ரியலைஸ் பண்ணுவோன்ற அவசியமே இல்லை, செல் பண்ணுவோன்னு. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் ஜென்ரலாக லாங் டேர்மாகவும் இருக்கலாம், ஷார்ட் டேர்மாகவும் இருக்கலாம். அது நம்ம நோட் எழுதிட்டு போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா we can either value at cost or market value. ஸோ நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, நம்ம அதை குரூப்பாக வேல்யூ கேட்டகரைஸ் பண்ணலாமா இல்லை இண்டிவிஜுவல் பேசிஸில் தான் வேல்யூ பண்ணுமான்னு பார்த்தா, இப்போது ஷேர்ஸ் கீழேயே தான் 3 டைப் ஆஃப் ஷேர்ஸும் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பும் ஒரே கேட்டகரி கீழே வரனால நம்ம அதை கேட்டகரைஸ் இண்டிவிஜுவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் டேரெக்டாக இந்த சப் டோட்டலில் எது கம்மியாக இருக்கோ அதை டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ சப் டோட்டலில் மார்க்கெட் வேல்யூ 3 lakh கம்மியாக இருக்குது. ஸோ அதை டேரெக்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் கரண்ட். ஸோ அப்போது அது ஒன்லி அட் காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ண முடியும். ஸோ 3 lakhல தான் வேல்யூ பண்ணுவோம். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நம்ம எதுவாக கன்சிடர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த சம் வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு November 30 காஸ்ட் ஆஃப் அது வந்து ஷேர்ஸ் வந்து 4,25,000, காஸ்ட் ஆஃப் கோல்டு வந்து 8 lakh, சில்வர் வந்து 3,50,000 கொடுத்துட்டாங்க. இப்போ மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் ஆஃப் இது வந்து 3,50,000, 10,25,000, 5,10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி நம்ம வந்து இண்டிவிஜுவலாக காட்டுவோன்னு பார்க்கும்போது, ஷேர்ஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை மார்க்கெட் வேல்யூ ஆர் காஸ்ட் எது லோவராக இருக்கோ அதில் தான் எடுப்போம். இங்கே 3,50,000 4,25,000 பார்த்தா 3,50,000 தான். ஸோ மார்க்கெட் வேல்யூவில் தான் ஷேர்ஸ் எடுப்போம். நெக்ஸ்ட் கோல்டு எடுத்துக்கிட்டோன்னா, கோல்டு இஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எது கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ காஸ்ட்டில் தான் எடுப்போம், விச் இஸ் 8 lakhs. அதே மாதிரி சில்வரும் வந்துட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றனால 3,50,000 தான் எடுப்போம். ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 3,50,000 + 8 lakh + 3,50,000 15 lakhsன்னு எழுதுவோம். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் லிமிடெட் அஸ் அ மார்க்கெட்டபிள் ஈக்விட்டி ஷேர் ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ் அஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்களே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் தி கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஷார்ட் டேர்ம் ப்ளஸ் அவங்க எல்லாமே ஏபிசின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஷேர் தான் கொடுத்துருக்கனால இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ அதனால காஸ்ட் ஏபிசியோட 3 காஸ்ட்டையும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஏபிசி ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ரெண்டுத்தோட சம்மேஷனில் எது கம்மியாக இருக்கோ அதை எடுக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் வேல்யூ தான் கம்மியாக வருது. ஸோ கேரிங் காஸ்ட் அண்ட் தி ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு P&L. பேசிக்கலி ஒரு அசெட் செல் பண்ணும்போது அதோட செல் பண்ணுற குவான்டிட்டியோட காஸ்ட்டும் நம்ம அதுலேருந்து வர ரெவென்யூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவோம். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ். அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம P&Lக்கு டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணுவோம், டிபெண்ட்ஸ் ஆன் த சம். நெக்ஸ்ட் வந்து ரீக்ளாசிஃபிகேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ என்னென்னா ரீக்ளாசிஃபிகேஷன்னா, இப்போ லாங் டேர்ம் அசெட்டாக தான் இவ்வளோ நாளாக வச்சுருக்கேன். பட் இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது அது கரண்ட் அசெட்னு தெரியுது, அது லாங் டேர்மில். ஸோ அதை நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை மாற்றணும். இல்லை நான் கரண்ட் அசெட்டாக இவ்வளோ நாள் வச்சுருந்தேன், பட் அதை என்னால் என்ன பண்ணாலும் அதை செல்லே பண்ண முடியாது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியுதுன்னா அதை நான் இப்போ மாற்றுறேன். இது மாற்றும் போது என்ன வேல்யூவில் பண்ணுவோன்னா, இப்போ லாங் டேர்மை கரண்ட்டாக மாற்றினோன்னா லோவர் ஆஃப் காஸ்ட் ஆர் புக் வேல்யூ எடுப்போம் லாங் டேர்மை கரண்ட்டாக மாற்றும் போது. வேறஸ் கரண்ட்டை லாங் டேர்மாக மாற்றும் போது காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூ எடுப்போம். இப்போ புக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ காஸ்ட்னா நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோமோ அதுதான் காஸ்ட்டு. புக் வேல்யூனா நம்ம புக்ஸில் என்ன வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் வந்துட்டு புக் வேல்யூ. வேறஸ் இங்கே வந்துட்டு லோவர் ஆஃப் காஸ்ட்டு இல்லைனா மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது இதுக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி கம்பெனி A costing 10.5 lakhs is to be reclassified as the current investment. The company had reduced the value of these investment to 9 lakhs to recognize a permanent decline in the value. ஸோ பெர்மனன்ட் டிக்ளைன் ஆச்சுன்னா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். 9 lakhsல தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ தி ஃபேர் வேல்யூ ஆன் தி டேட் இஸ் ரீக்ளாசிஃபைட் ஆஸ் 9.3 lakhs. இப்போ 9 lakhs 9.3 lakhs பார்த்தா நமக்கு 9 lakhs தான் கம்மியாக இருக்குது. ஸோ 9 lakhs தான் எடுப்போம். இப்போ செகண்ட் கொஷின், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கம்பெனி B costing 14 lakhs is to be reclassified as current investment. அதே கேஸ், தி ஃபேர் வேல்யூ ஆஃப் த டேட் ஆஃப் ரீக்ளாசிஃபிகேஷன் இஸ் 16 and the book value is 14. ஸோ ஃபேர் வேல்யூ 16 கொடுத்துருக்கான். ஸோ புக் வேல்யூவில் 14 தான் இருக்குது. ஸோ விச் எவர் இஸ் லோவராக தான் எடுப்போம். ஸோ இங்கே புக் வேல்யூ தான் இந்த கேஸில் எடுப்போம்.
ஜஸ்ட் என்னென்னா இது ஆன்சர்லாம் நமக்கே தெரியும், பட் அதோட ஸ்டேட்மெண்ட் கிளியராக எழுதிடணும். லாங் டேர்மை கரண்ட்டாக மாற்றும் போது இதர் அதில் எடுப்போம். ஸோ கொடுத்துருக்கிறதுல புக் வேல்யூ 14 lakhs கம்மியாக இருக்கிறதுனால வில் டேக் இட் அட் புக் வேல்யூ அப்படின்னு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப் டிவிஷன், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கம்பெனி சி காஸ்டிங் 12 lakhs இஸ் டு பி ரீக்ளாசிஃபைட் அஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா இது எய்தர் மார்க்கெட் வேல்யூ ஆர் காஸ்ட்டில் எடுப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வாண்ட்ஸ் டு ரீடைன் தம் தி மார்க்கெட் வேல்யூ ஆன் தி டேட் வந்து 13.5, காஸ்ட்டாக மார்க்கெட் வேல்யூ எது கம்மி, இங்கே காஸ்ட், ஸோ 12 lakhs. அதே மாதிரி லாஸ்ட் ஒன்ல அதே கேஸ், காஸ்ட் வந்து 18 lakhs கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் வேல்யூ 16.5 lakhs கொடுத்துருக்காங்க, இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஷேர்ஸ் வாங்குறோம், அதுதான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏதாவது சம்பளம் கொடுத்துருந்தானா இவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. நீ இப்போ என்கிட்டேருந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அசட்டோ எங்கள் செக்யூரிட்டி சொசைட்டிலேருந்து வாங்குறேன்னா யூ ஷுட் பி ஏ மெம்பர். ஸோ மெம்பர் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஷேர் ஹோல்டர் ஆகணும். ஸோ இவங்க அசட்டை வாங்கணும்னா நம்ம இவங்க ஷேர்ஸையும் சேர்த்து வாங்கணும். ஸோ ஃபார் பையிங் தேர் ப்ராப்பர்ட்டி வி ஹேவ் டு பை தேர் ஷேர்ஸ். ஸோ காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் ஷேர்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம இதோட காஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ஒரு கேஸில் மட்டும் காஸ்ட்டுன்றது அந்த பர்ச்சேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட்டு, அதை தாண்டி இவங்க ஷேர்ஸ் வாங்குறோம்ல, இவங்க ஷேர்ஸ் ஆக்சுவலாக எதுக்காக வாங்குறோம், இந்த காஸ்ட் இதை வாங்கணும், அசட்டை வாங்கணுன்றதுக்காக தானே வாங்குறோம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அக்ரூட் அண்ட் டியூ இன்ட்ரெஸ்ட், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வந்து நம்ம சம்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஜனவரி ஜூன் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஜனவரி தான் கொடுப்பாங்க, ஜூன் தான் கொடுப்பாங்க. இப்போ மார்ச்சில் நான் வந்துட்டு அந்த அசட்டை விற்கிறேன், எனக்கு இது வரைக்கும் டியூ டேட்டுக்கு எனக்கு அப்படின்லாம் நம்மளால் கேட்டு வாங்கிக்க முடியாது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஜனவரி ஜூன்னா ஜூனில் அந்த ஷேர்ஸ் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும், ஜனவரியிலேருந்து ஜூனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன, அது இந்த கேஸில் ஜனவரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஏன்ற ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்குறான். இப்போ என்ன பண்ணுறான், அவன் ஜூனில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் 6 monthsக்கு, பட் அவன் மார்ச்லேயே அந்த வித்துறான் டு பி. ஸோ இப்போ இந்த 3 மாதம் அவன் வச்சுருக்கான், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கிடைக்காது. ஏன்னா மார்ச்சில் வந்துட்டு இவன் வாங்குறான், பி வந்துட்டு ஜூன் வரைக்கும் வச்சுருக்கான். ஸோ ஜூனில் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது பி கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் பிக்கு தான் போகும். அப்போ 3 மாதம் இவன் வச்சுட்டானே, இதுக்கு என்ன பண்ணுவோம், இதுதான் வந்துட்டு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து டியூவாக இருக்குது இவனுக்கு, யாருக்கு, ஏக்கு வந்து டியூவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, பேசிக்கலி மார்ச்சில் இவன் பி கிட்ட செல் பண்ணும் போதே, இங்கே பாரு நான் இந்த 3 மாதம் இதை வச்சுட்டு இருக்கேன். ஸோ 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கம்பெனி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணபடி ஒரு 600 rupees வருது. ஸோ 600 rupees எனக்கு சேர்த்து நீ வந்து கொடு, நான் செல் பண்ணும்போது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வாங்கிப்போம். ஸோ அதை வந்துட்டு அக்விசிஷன் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்துட்டு சேர்த்து வாங்கியாச்சா. ஸோ இப்போ என்ன ஆகும், இவன் வந்து இந்த 600 பே பண்ணிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு இன்னும் 600 இன்ட்ரெஸ்ட், அப்போ இவனுக்கு பி கையில் இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட் 600. ஸோ கடைசியாக ஜூனுக்கு வரும்போது மொத்தமாக 1200 இன்ட்ரெஸ்ட்டும் பிக்கு கிடச்சிரும். 1200ல் 600 இந்த 3 மாதத்துக்கு, 600 இந்த 3 மாதத்துக்கு, இந்த 3 மாதம் 600 ஆல்ரெடி ஏக்கு பே பண்ணிட்டான்றனால ஏக்கு 600 போயிடும், பிக்கு 600 போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு அக்ரூட் அண்ட் டியூ இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட். இது வந்துட்டு சம் போடும்போது இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு 2 types ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து கம் இன்ட்ரெஸ்ட், ஒன்று எக்ஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போது கம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இதில் இவன் பே பண்ணும்போது இவன் வந்து இதை வந்து 1000 rupeesக்கு விற்றான்னு வச்சுப்போம், ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் 600 சேர்த்து 1600ன்னு வேல்யூ கொடுத்துருந்தா அது கம் இன்ட்ரெஸ்ட். பேசிக்லி அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதான் கம் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதான் கொடுத்துருக்கேன், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் டில் த டியூ டேட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் தான் கம் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதே வந்து எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால் எக்ஸ்க்ளூட்ஸ், அது எதுவுமே இருக்காது, வெறும் இந்த 1000 மட்டும் இருந்தால் அது வந்துட்டு எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், 1600ன்னு இருந்தால் அது கம் இன்ட்ரெஸ்ட், அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இந்த 600 ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டால் தான் 1600 நம்ம வேல்யூவாக காட்ட முடியும் பர்ச்சேஸ்க்கு. வேறு கம் இன்ட்ரெஸ்ட் வரும்போது உன்னோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1600 மைனஸ் 600 போட்டு 1000 தான் என்னோட ஆக்சுவல் காஸ்ட்டு, இந்த 600 வந்து அக்விசிஷன் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுவோம். ஸோ இப்போ கம் இன்ட்ரெஸ்ட்னா இட் இன்க்ளூட்ஸ், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா இட் எக்ஸ்க்ளூட்ஸ், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதோ சேல் பண்ணும்போதோ ஒரு சின்ன திங் நம்ம எப்போதும் பார்க்கணும். பர்ச்சேஸில் வி வில் ஆட் ஆல் தி அக்விசிஷன் காஸ்ட். இப்போ வெறும் பர்ச்சேஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கான், காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டான்னா பர்ச்சேஸ்லேருந்து வி ஹேவ் டு ஆட் எவ்ரி திங் டு கெட் காஸ்ட். இப்போ ஸ்டாம்ப்பு, போஸ்டேஜ் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணேன், கேரேஜ் இன்வர்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா காஸ்ட் வரும். இப்போ அதே செல் பண்ணும்போது, இப்போ செல்லிங் அமௌண்ட் வந்து நான் 800க்கு செல் பண்ணுறேன்னா அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்துட்டு 800 இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், கேரேஜ் அவுட்வர்டு இந்த கேஸில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணுவோம் டு கெட் தி காஸ்ட்.
ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் இவ்வளோ தான் இருந்திருக்கும். இதுலேருந்து நான் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் செல்லிங் அமௌண்ட் வந்திருக்கும், சேல்ஸ் அமௌண்ட். ஸோ அதனால இதுலேருந்து எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் திரும்பி காஸ்ட் வரும். ஸோ பர்ச்சேஸ் போது யூ ஹவ் டு ஆட் ஆல் தி அக்விசிஷன் காஸ்ட், சேல் போது யூ ஹவ் டு லெஸ் ஆல் தி செல்லிங் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ். இப்போ நெக்ஸ்ட் போனஸ் ஷேர், ரைட் இஷ்யூ, இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ போனஸ் ஷேர்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி முன்னாடி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக 10 ஷேர்ஸ் அந்த மாதிரி தருவோம். இந்த ஷேர்ஸு வந்துட்டு அவங்க பே பண்ண மாட்டாங்க, நம்மளே தான் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுவோம், ஒரு இன்சென்டிவ் மாதிரி. ஸோ இந்த 10 ஷேர்ஸை நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்த மாதிரி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்லேருந்து அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எடுத்து தான் போடுவோம். ஸோ போனஸ் ஷேர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பைசா கூட வராது, லைக் மணி இன்கமே வராது, இன்ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூவும் சிமிலர் தான், பட் ரைட் இஷ்யூவில் பேமெண்ட் நடக்கும். இப்போது 10 ருபீஸ் பர் ஷேராக மார்க்கெட்டில் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா, நீ ஆல்ரெடி என் ஷேர் ஹோல்டராக இருக்க, ஸோ நான் வந்து உனக்கு ஒரு எவ்வளோ ஷேர்ஸ் நீ வச்சுருக்க, இப்போது வந்து எவ்ரி 7 ஷேர்ஸுக்கு நான் வந்து 2 ஷேர்ஸ் வந்து உனக்கு தரேன் அட் ₹5 தரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு எவ்ரி 2 ஷேர் 7 ஷேர், இப்போ நான் 70 ஷேர்ஸ் வச்சுருக்கேன்னா உனக்கு 20 ஷேர்ஸ் நான் ஈச் ₹5 தரேன், 10க்கு பதிலாக அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி தருவான். ஸோ இதான் ரைட் இஷ்யூ. இப்போ இதை வந்துட்டு எய்தர் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன், இல்லை எனக்கு இது ஆஃபர் வேண்டாம், நான் இந்த ஆஃபரை வேறு யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ வந்து இவன் எக்ஸ்னா நான் ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லலாம். இப்போ நான் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இது என்னோட புக்ஸில் வரும், என்னோட புக்ஸில் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் எப்போ இதை நான் வாங்கினா தான். இல்லை வாங்கலை, இது பேசிக்கலி டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி, இதை நான் வேறு யாருக்கா கொடுத்து அவங்க கூட டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ் வந்து ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா என் புக்ஸ்லேயே இது வராது, புக்ஸில் இது வரவே வராது. ஏன்னா எனக்கு அந்த கூப்பன் கிடச்சிருக்கு, நான் அதை அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கவும் இல்லை, விற்கவும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை காட்டவே வேணாம். சப்போஸ் நான் வந்து இதில் 20 ஷேர்ஸ் வருதுன்னா இந்த 20 ஷேர்ஸையும் வாங்குறதில்ல, 10 ஷேர்ஸ் வாங்கிட்டு 10 ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா 10 ஷேர்ஸ்க்கான வேல்யூ மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரைட் இஷ்யூ அண்ட் போனஸ் ஷேர் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் பார்ப்போம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எங்கே ப்ரிப்பேர் பண்ணணும்னா இன்வெஸ்டாரோட புக்கில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்டார் புக்ஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போது ஆல்ரெடி பேலன்ஸ் இருந்தது, இப்போது ஷேர்ஸ் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஷேர்ஸை இங்கே போடுவோம். 1000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹10 ஃபேஸ் வேல்யூனா அதை தூக்கி இங்கே போடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா டு பேங்க்னு போட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் டு பேங்க் அக்கௌண்ட் போடுவோம்ல. ஸோ டெபிட் சைட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் டு பேங்க்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறோம். இப்போ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம், இன்வெஸ்டாருக்கு அது காஸ்ட்டே இல்லை, இன்வெஸ்டார் பே பண்ண மாட்டான், ஃப்ரீயாக அவனுக்கு ஷேர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிட்டு இங்கே அமௌண்ட்டே போட வேணாம். ஸோ வந்துட்டு போனஸ் ஷேர், ஏன்னா அது நமக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதே சேல் பண்ணும்போது பை பேங்க் வரும், இங்கே சேல்ஸ் அமௌண்ட் வரும். அப்புறம் வந்துட்டு இங்கே பை பேங்க்னு ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ரீ அக்விசிஷன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்த்தோம், இப்போ ஜானில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன், மார்ச்சில் நான் விற்றுறேன், பட் ஜூலையில் தான் வந்துட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வருதுன்ற போது இந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த ப்ரீ அக்விசிஷன் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போடுவோம். இப்போ நான் மார்ச்சில் வந்துட்டு இதை செல் பண்ணும்போது இந்த டிவிடெண்ட் இந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து தானே வாங்குவேன், அந்த சேர்த்து வாங்கின அமௌண்ட்டை மட்டும் நம்ம இங்கே காட்டுவோம் ப்ரீ அக்விசிஷன் டிவிடெண்ட். இப்போ ஜூலையில் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட் வரும்ல, இப்போது இது புது இன்வெஸ்டார் புக்கில் யார் புக்ஸில் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி டியூ டேட்டில் டிவிடெண்ட் அவன் கொடுக்கும்போது அந்த டிவிடெண்ட்டை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டில் தான் காட்டுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கமாக காட்டுவோம், பை டிவிடெண்ட்டில் பை இன்ட்ரெஸ்ட் ஆர் சம்திங் அந்த மாதிரி தான் காட்டுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் ஆக்சுவல் டியூ டேட்டில் வர இன்ட்ரெஸ்ட் வரவே வராது, ஒன்லி ப்ரீ அக்விசிஷன் இந்த மாதிரி பர்ச்சேஸ் சேல் நடக்கும்போது ப்ரீ அக்விசிஷன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு சேல் பண்ணோம்ல, இப்போ சேல் பண்ணும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். இப்போ அதை எப்படி கண்டுபிடிப்போன்னா, இப்போ வந்துட்டு சேல்ஸோட ப்ரொசீட்ஸ் மைனஸ் எவ்வளோ சேல் பண்ணோமோ அந்த ஷேர்ஸோட காஸ்ட்டு, இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு வேல்யூ கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சப்போஸ் ப்ரொசீட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா சேல் அதிகமாக இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குது, ஸோ ப்ராஃபிட். இதே காஸ்ட் அதிகமாக இருந்தால் லாஸு. ஸோ இப்போ ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம், பிஎன்எல்லில் கிரெடிட் பண்ணுவோம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இங்கே டெபிட் சைடில் வரும் ப்ராஃபிட்னா. இப்போ இதே லாஸ்னால் என்ன ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிரெடிட் சைடில் வரணும், அப்போ தான் பிஎன்எல்லில் டெபிட் சைடில் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி போடுவோம், நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்துட்டு நான் எவ்வளோ ஸ்டாக்ஸ் ரிமைனிங் இருக்கோ அதை வந்துட்டு மார்க்கெட் வேல்யூ இல்லை ஃபேஸ் வேல்யூ புக் வேல்யூ ஏதோ ஒன்றில் வந்துட்டு நம்ம போடுவோம். இப்போது
இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இது ரெண்டில் எது லோவராக இருக்கோ அதில் போடுவோம். சப்போஸ் கொஷினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி ட்ரீட்டட் அஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்லி அட் காஸ்ட்டில் தான் வேல்யூ பண்ணுவோம். கொஷினில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம் 1000 ஷேர்ஸ் இருக்குது அட் 2 rupees புக் வேல்யூ அப்படின்னு. இந்த 2 rupeesல தான் க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம வந்து வேல்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிறோம். ஸோ இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இன்வெஸ்டர் ஹெல்ட் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆன் 1st April. தி நாமினல் வேல்யூ வாஸ் 2 each அண்ட் த புக் வேல்யூ ஆஃப் 7 per share. ஸோ இது வந்துட்டு என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ புக் வேல்யூவாக நாமினல் வேல்யூ எடுக்கணும்னு பார்த்தா புக் வேல்யூ தான் எடுப்போம். ஸோ 7 per share எடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து April 1st. ஆன் 4th July பர்ச்சேஸ் another 750 shares at ₹10. ஸோ இது புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறான். இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது ஆல்ரெடி யாருக்கிட்டேயோ இருந்திருக்கு இந்த ஷேர்ஸை, அதை இவன் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறான். ஸோ நம்ம அப்போ முன்னாடி பார்த்த மாதிரி இதில் அந்த இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அது ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ஷேர்ஸ் ஆல்ரெடி இன்னொருத்த கையில் இருந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆன் 31st July தி கம்பெனி அனௌன்ஸ்ட் போனஸ் ஷேர் அண்ட் ரைட் இஷ்யூ. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ்டு போனஸ் ஷேர் அண்ட் ரைட் இஷ்யூ. ஸோ இப்போ இந்த போனஸ் ஷேர் ரைட் இஷ்யூவும் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு டிவிடெண்ட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ ஆல்ரெடி அக்ரூட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ போனஸ் ஷேர் வாஸ் டிக்ளேர் 1 share ஃபார் எவ்ரி 5 shares. ஸோ 1:5ல டிக்ளேர் பண்ணுறாங்க. அது என்னைக்கு ரிசீவ் ஆகுது, 5th August தான். அனௌன்ஸ் என்னைக்கு பண்ணியிருக்காங்க, 31st July. ஸோ இந்த டேட்டில் தான் நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் இஷ்யூ டு பி issued on 12th September, which entitle the shareholders to subscribe additional 2 shares for every 7 shares held at ₹2. ஸோ 2:7 ரேஷியோவில் தரேன்னு இருக்காங்க. இப்போ இதை வாங்குறானா இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானான்றது தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் என்டைட்டில் டு ட்ரான்ஸ்ஃபர் தர் ரைட்ஸ் இன் ஃபுல் ஆர் பார்ட். ஓகே, இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், சோல் தி ஹோல் ஆஃப் இஸ் என்டைட்டில்மெண்ட் டு நிஹில் அட் 1.5 share. ஸோ ஃபுல் என்டைட்டில்மெண்ட்டையும் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான்றனால அவன் புக்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இது அவன் புக்ஸ்லேயே வராது. ஏன்னா அது டிஸ்கவுண்ட் கூப்பன் மாதிரி சொன்ன மாதிரி அதை வாங்கிட்டு அவன் கொடுத்துட்டான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். ஸோ அவன் புக்ஸில் இது ரெக்கார்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் வாஸ் டிக்ளேர்ட் ஃபார் த இயர் எண்ட் 31st March. ஸோ 31st Marchக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட். அது வந்துட்டு அட் 25%. அது வந்துட்டு 19th September தான் வருது. நெக்ஸ்ட் ஆன் 11th December he sold 7,500 shares at ₹8 per share. ஸோ இங்கே சேல்ஸும் நடக்குது. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் நடந்தது, அப்புறம் போனஸ் ஷேர் இருந்தது, அப்புறம் ரைட் இஷ்யூ நடந்தது, அப்புறம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க, அப்புறம் திருப்பியும் செல் பண்ணுறான். இப்போது த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் தீஸ் ஷேர்ஸ் ஆன் 31st March 2024 வாஸ் 7 per share. யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ காஸ்ட்டில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். விச் எவர் இஸ் லோவர் அதை தான் நம்ம எடுப்போம். ஸோ இப்போ ஒன்றா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 10,000 at 7 rupees இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸில் வந்துட்டு 10,000 shares 7 rupeesல போட்டு 70,000 போடுறோம். நெக்ஸ்ட்டு என்னது, ஆன் 31st July த கம்பெனி அனௌன்ஸ் 4th July பர்ச்சேஸ் another 7,500 shares at 10. ஸோ டு பேங்க் பர்ச்சேஸ் வந்து 75,000 அமௌண்ட் வந்துடுது. நெக்ஸ்ட்டு போனஸ் ஷேர் டிக்ளேர் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி போனஸ் ஷேர் நீ எவ்வளோ டிக்ளேர் பண்ணாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் ப்ரைஸ் பே பண்ண மாட்டான் இன்வெஸ்டர். ஸோ அவனுக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இங்கே இது போட்டுடலாம். இங்கே வெறும் நோட்டில் வந்துட்டு இப்போ 3,000 shares போனஸ் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கான். அது கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 3,000ன்னு சும்மா போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், ரைட் இஷ்யூ வருது. ரைட் இஷ்யூ என்ன பண்ணுறான், அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். ஸோ அவன் புக்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான், டிவிடெண்ட் வாஸ் டிக்ளேர் ஆன் 31st March. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் போடணும். எதுக்கு, இந்த சேல் பண்ணுறோம், சேலுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அப்புறம் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் எவ்வளோ, அதெல்லாம் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் வந்து டிவிடெண்ட் வந்து 25% ஆன் ஃபேஸ் வேல்யூ தான். எப்போதும் ஃபேஸ் வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த சம்மில் ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 2 rupees கொடுத்துருக்காங்க. இந்த நாமினல் வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. அது வந்து 2 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 25% ஆஃப் 2 rupeesனால் 0.5 rupees பர் ஷேர். 0.5 rupees பர் ஷேர் தான் டிவிடெண்ட் தரான். ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட அந்த டேட்டில் எவ்வளோ ஷேர்ஸ் இருந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்த 10,000, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின 7,500, இது ரெண்டும் சேர்த்து 17,500 இருந்திருக்கு. இந்த போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கான். பட் அது 5th August தான் வந்தனால 31st Marchக்கு நம்ம கையில் இல்லாது. ஸோ அதுக்கு நம்ம டிவிடெண்ட் பே பண்ண வராது. ஸோ ஒன்லி ஃபார் 10,000 அண்ட் 7,500 வரும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன, இந்த 10,000 நம்ம கையிலே இருந்திருக்கு ஃபுல் இயரும். ஸோ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தான் சொந்தம். வேறாஸ் இந்த 7,500 4th July தான் வாங்கியிருக்கோம். ஸோ 4th July வரைக்கும் ஒருத்தவங்க கையில் இருந்திருக்குல்ல, ஸோ அவனுக்கு அதை ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அது இப்போ கால்குலேட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து 0.5 per ஷேரா. ஸோ 10,000 7,500 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 10,000ல் 0.5 5,000. இது நமக்கு P&L அக்கௌண்ட்டில் டேரெக்டாக போயிடும். இது நம்மளோட இன்கம்.
வேறஸ் இந்த 7500ல 0.53750 இந்த அமௌண்ட் வந்து தான் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட். பேசிக்கலி இதையே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு அவனுக்கு லைக் பே பண்ணி வாங்கியிருப்போம். ஸோ அதை இங்கே காட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம்ல, சேல்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், 7500 ஷேர்ஸ் அட் ₹8. ஸோ பை பேங்க்கில் 7500 × 8 60,000 வந்துடும். இப்போ இதுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் காஸ்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ப்ரொசீட்ஸ், சேல்ஸ்லேருந்து எவ்வளோ ப்ரொசீட்ஸ் வந்திருக்கு அது நமக்கு தெரியும் 60,000. அது மைனஸ் நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த காஸ்ட் பர் ஷேர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஆவரேஜ் காஸ்ட் பர் ஷேர். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னா டோட்டலாக எவ்வளோ ஷேர்ஸ் நம்ம வாங்கணும், அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தோமோ அது டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஸோ சிம்பிள் கால்குலேஷன் தான். ஸோ இனிஷியலாக 70,000 இருந்ததா, ப்ளஸ் 75,000 வாங்கினோமா, இந்த 75,000ல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட்டையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது பர்ச்சேஸில் இன்க்ளூட் ஆகக்கூடாது. அதனால தான் அது கிரெடிட்டில் போட்டோம். இங்கே 75, இங்கே 3750 போட்டோம். இங்கே அதே மாதிரி 75,000ல் இந்த அமௌண்ட்டை குறைச்சிரும், ஏன்னா இது இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ டிவைடட் பை அப்புறம் 10,000 ஷேர்ஸ் வச்சுருந்தோம், அப்புறம் 7,500 வாங்கினோம், ப்ளஸ் போனஸ் ஷேர். போனஸ் ஷேருக்கு நம்ம பே பண்ணலே தவிர அதுவும் டோட்டல் ஷேர்ஸில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ டோட்டலாக டிவைட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் பர்ச்சேஸ் மைனஸ் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இதை பண்ணால் இங்கே 6.73 வருது. இதுதான் இப்போ ஆவரேஜ் காஸ்ட் பர் ஷேர். ஸோ நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் ப்ரொசீட் 60,000 மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் 6.72 இன்ட்டு எவ்வளோ சேல் பண்ணோம் 7,500 ஷேர்ஸ் பண்ணால் உனக்கு 50,400 வருது. ஸோ மிச்சம் இந்த 9,600 இஸ் அ ப்ராஃபிட். ஏன்னா சேல்ஸ் அதிகமாக இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அது ப்ராஃபிட்னால் நம்ம எங்கே போடுவோம்னு பார்த்தோம், கிரெடிட் சைடு டெபிட் சைடில் போடுவோம். டு P&Lனு சொல்லிட்டு 9,600. நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணோம். இப்போ இனிஷியலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது, 10,000 இருந்தது, 7,500 வாங்கினோம். அப்புறம் அதில் எவ்வளோ போனஸ் ஷேர் 3,500 வந்ததா. ஸோ மொத்தமாக 21,000 ஷேர்ஸ் இருந்தது கையில். 21,000 ஷேர்ஸில் ரைட் இஷ்யூ வந்தது, நம்ம அதை வாங்கலை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ 21,000 ஷேரில் 7,500 செல் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் 13,500 தான் இருக்கும். ஸோ இந்த 13,500 இன்ட்டு இது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டாக் ஆர் மார்க்கெட் வேல்யூ விச்சவர் ஸ்லோவர் அதில் தான் பண்ணுவோம். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம், அவங்க லாங் டர்மாக கன்சிடர் பண்ணுன்னு கொடுக்கல. ஸோ இப்படி கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆவரேஜ் காஸ்ட் ஆர் மார்க்கெட் வேல்யூவில் வேல்யூ பண்ணுறோம். மார்க்கெட் வேல்யூ நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க ₹7 per ஷேர். இங்கே வந்துட்டு ஆவரேஜ் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 6.72. ஸோ இதான் லோவராக இருக்குது. ஸோ 6.72 இன்ட்டு 13,500 பண்ணால் 90,720 வரும். இது க்ளோசிங் பேலன்ஸ். அதனால இது கிரெடிட் சைடில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு 90,720 போட்டுறோம். ஸோ ரைட் இஷ்யூ ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு மிஸ்டர் நிஹில் கம்ப்ளீட்லி. ஸோ நீட் நாட் ரெக்கார்ட் இட். இஃப் ஹி ஹஸ் ரீடைன்ட் ஃபியூ வித் ஹிம் வி வுட் ஹவ் ரெக்கார்டட் இட். ஸோ இதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். ஸோ சிம்பிள், என்னெல்லாம் இருக்குன்றதை தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது பேமெண்ட் எதுவும் நடந்திருக்காது, பட் ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த காஸ்ட் பர் ஷேர் கண்டுபிடிக்கும் போது இங்கே போடணும், மறக்காமல் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச் பர்ச்சேஸ் 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் லூ ஈச் இன் ஏபிசி கம்பெனி லிமிடெட் ஃபார் 62,500 இன்க்ளூசிவ் ஆஃப் brokerage அண்ட் ஸ்டாம்ப். ஸோ ஜென்ரலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது brokerage ஸ்டாம்ப் டியூட்டிஸ்லாம் இன்க்ளூடடாக தான் இருக்கணும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. சம் இயர்ஸ் லேட்டர் தே டிசைடட் டு கேபிட்டலைஸ் இட்ஸ் ப்ராஃபிட். ஸோ அதனால் தே இஷ்யூட் 1 ஈக்விட்டி ஷேர் அஸ் போனஸ் ஃபார் எவ்ரி ஈக்விட்டி ஷேர் ஹெல்ட் பை தெம். ஸோ இன்னும் புதுசாக 500 ஃப்ரெஷ்ஷாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கு காஸ்ட்டே கிடையாது. ப்ரேயர் டு கேபிட்டலைசேஷன் இந்த ஷேர் வேல்யூ வந்துட்டு 175 இருந்திருக்கு. கேபிட்டலைசேஷன் பண்ணதுக்கப்புறம், அதாவது போனஸ் ஷேர் நிறைய இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு, ஃபால் ஆயிடுச்சு டு 92.5. ஸோ ஹெச் சோல்டு போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ரிசீவ்டு. போனஸ் ஷேர்னா அது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் 500 ஷேர் செல் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசீவ் 90 per ஷேர். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம காட்ட போகிறோம். ஸோ நம்ம முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான் இந்த கொஷினோட ஆன்சர் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். லைக் ஃபஸ்ட்டு பேங்க் பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் போனஸ் ஷேரு, அப்புறம் சேல் பண்ணது, செல் பண்ணனால அதோட டிஃப்ரென்ஸை P&Lல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் 500 இருக்கும், ஏன்னா 1000 இருந்தது, அதில் 500 செல் பண்ணிட்டோம்ல. ஸோ அந்த 500 காஸ்ட்டு, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அது இல்லைனா அந்த மார்க்கெட் வேல்யூ கடைசியாக கொடுத்துருக்கோம். எது விச்சவர் இஸ் லோவர் அதில் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம செகண்ட்ஸை பார்ப்போம். இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் சன் லிமிடெட் அட் புக் வேல்யூ ஆஃப் 3,30,000. ஸோ புக் வேல்யூ தான் எடுப்போம், நாமினல் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ கையாக சம் போட்டுடலாம். ஸோ டு பேலன்ஸ் வந்து 3,30,000. நெக்ஸ்ட்டு ஜூலையில் என்ன பண்ணுறான், இஸ் பர்ச்சேசிங் 1,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் 138,600. ஸோ இந்த அமௌண்ட் தான் பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம புக்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணுவோம், டூ பேங்க்குன்னு பர்ச்சேஸை. ஸோ இந்த 1,500 எது கொடுத்துருக்காங்கன்னா டிவிடெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆன் 2 October
dividend declared on equity shares and paid by Sun Limited for the year ended 23-22-20. இப்போ டிவிடெண்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எப்போ அதிகமாக கையில் ப்ராஃபிட்ஸ் இருக்கோ எப்போ வந்து இப்போ கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றதோ அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் அக்டோபரில் தான் கொடுக்கணும்னு தோணியிருக்கு. ஃபார் விச் இயர்? 22-23. ஸோ இந்த அக்டோபருன்றது மேட்டர் இல்லை, அவங்க இந்த ஹோல் வருஷத்துக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் மேட்டர். இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? 23 ஆஃப்டர் ஏப்ரலில் இருக்கும். ஸோ இந்த 3000 ஷேர்ஸ் நம்ம வச்சுருந்தோம்ல, போன வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தோம், இந்த பீரியட் ஃபுல்லாக, இதுக்கான 10% நமக்கு எங்கே போகும்? நம்மளோட P&Lக்கு போயிடும். ஸோ டிவிடெண்ட் ஃபார் 3000 ஷேர்ஸ் வந்து P&Lக்கு போயிடும். இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் பண்ணோம்ல 1500, அது வந்துட்டு போன வருஷம் ஃபுல்லாக வேற ஒருத்தவங்க கையில் இருந்திருக்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால நமக்கு தான் ஃபுல் டிவிடெண்ட் போன வருஷத்துக்கோட டிவிடெண்ட் வந்திருக்கு. அந்த போன வருஷத்தோட டிவிடெண்ட் அவனோடது. ஸோ அதை ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட்டாக நம்ம போடணும். இதோட கால்குலேஷன் எப்படின்னா ஹோல் வருஷத்துக்கு, ஸோ 12/12 10%, ஸோ 10/100 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூவில் தான் எடுப்போம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ 1,50,000 போனால் 15,000 வேல்யூ வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு 15th October என்ன கொடுத்துருக்காங்க? சன் லிமிடெட் மேட் அ போனஸ் இஷ்யூ ஆஃப் 2 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 5 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ 2:5 ரேஷியோவில் ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது? 3,000 இருந்தது, 1,500, 4,500 வச்சுருந்தோம். இது இன்ட்டு 2/5 பண்ணோன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் போனஸ் ஷேர் கிடைக்கும், which is 1,800. இதுக்கு வேல்யூ இல்லை, ஸோ வெறும் டேஷ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த காஸ்ட் பர் ஷேர் கால்குலேஷனுக்கு மட்டும் இதை ஆட் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் சன் லிமிடெட் வாஸ் சோல்ட் அட் 1,115 rupees. ஸோ சேல்ஸ் Jan 1. ஸோ Jan 1 பை பேங்க் சேல்ஸு 1,15,000 போட்டுடுறோம். இப்போ இதுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் காஸ்ட் இங்கே எவ்வளோ? ஃபஸ்ட்டு இருந்த 3,30,000 பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்ல எவ்வளோக்கு? 1,38,600 மைனஸ் ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 3,000 + 1,500 எவ்வளோ? 4,500 + 1,800 6,300 வரும். ஸோ இது பை 6,300 பண்ணால் ₹72 per ஷேர் தான் வரும் ஆவரேஜ் காஸ்ட். இப்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சேல்ஸ் ப்ரொசீட் எவ்வளோ? 1,15,000 மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ? இந்த 72 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். எவ்வளோ ஷேர்ஸ் சேல் பண்ணோம்? 1000 ஷேர்ஸ். ஸோ 72 × 1000 72,000 மைனஸ் பண்ணால் 43,000 ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் வந்தால் நம்ம அதை டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். டு ப்ராஃபிட்னு Jan 1 டு ப்ராஃபிட் 43,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் வருவோம். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்தது? 3,000 இருந்தது, 1,500 வாங்கினோம், அப்புறம் 1,800 போனஸ் ஷேர். ஸோ மொத்தமாக 6,300 இருந்தது. அதில் 1,000 நம்ம செல் பண்ணிட்டோம். ஸோ 5,300 தான் கடைசியாக க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். ஸோ 5,300 இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ ஆர் ஆவரேஜ் காஸ்ட் விச் எவர் இஸ் லோவர். இங்கே கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வாஸ் 125 rupees per ஷேர். நம்ம இங்கே ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 72. ஸோ 72 125 எது வந்துட்டு நமக்கு எது குட்டியாக இருக்குது? 72 தான். ஸோ 72 தான் நம்ம இங்கே எடுப்போம். 72 × 53,000 38,600 வரும். 3,81,600 வரும். ஸோ இந்த சம்லேயே அதே தான். ஸோ எல்லா சம்பளையும் இதே ப்ராசஸ் தான். ஷேர்ஸ் வரும்போது இதே ஃபார்மேட்டில் தான் வரும். இதே மாதிரி ப்ரீ அக்விசிஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சி ரைட் சைடில் போட வேண்டியிருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சா அதுக்கேற்ற மாதிரி சைடில் போட வேண்டியிருக்கும். சேல்ஸ் பண்ணும்போது இந்த ஆவரேஜ் காஸ்ட்டுக்காக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆவரேஜ் காஸ்ட் பர் ஷேர் கண்டுபிடிப்போம். இதுதான் இப்போது நமக்கு ஆவரேஜ் காஸ்ட்டு. ஸோ காஸ்ட்டாக இல்லை மார்க்கெட் வேல்யூவான்னு செக் பண்ணும்போது இந்த காஸ்ட் இங்கே வந்துடும். மார்க்கெட் வேல்யூ கொஷனில் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலாம் காஸ்ட்லேயே எடுத்து போட்டுடலாம். அப்புறம் இந்த சேல்ஸ் ப்ரொசீட் மைனஸ் ஆவரேஜ் காஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி போடுறது. ஸோ இதுதான். ஸோ ஷேர்ஸுக்கு இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதே மாதிரி தான் எல்லா சம்ஸும் வரும். நீங்கள் எந்த சம் ட்ரை பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். It's given that he purchased 5,000 equity shares at 100 rupees each at 120 from a broker who charged 2% brokerage and incurred 0.5% cost of as stamp charges. ஸோ இப்போ பேசிக்கலி பர்ச்சேஸில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் எதில் எடுப்போம்? at 120 வேல்யூவில் எடுப்போம். அதுலேருந்து you have to add 2% brokerage, அதுக்கப்புறம் 0.5% ஸ்டாம்ப் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணால் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வரும். நெக்ஸ்ட்டு போனஸ் ஷேர் 1:2 ரேஷியோவில் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ 2,500 போனஸ் ஷேர் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க கடைசியாக கொடுத்துருக்காங்க 175 முன்னாடி இருந்தது. போனஸ் ஷேர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 19 மாறிச்சு. ஸோ 90 வந்துட்டு கடைசியாக கொடுத்த மார்க்கெட் வேல்யூ. On 31st March, he sold the bonus share to a broker who charged 2% brokerage. ஸோ அங்கே எப்படி நம்ம ப்ரோக்கரேஜை ஆட் பண்ணோமோ
பர்ச்சேஸ் போது சேல்ஸில் அதை ரெடியூஸ் பண்ணால் தான் உனக்கு காஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சேல்ஸில் வந்துட்டு இவ்வளோ 2500 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறான் அட் 110 ருபீஸ்க்கு செல் பண்ணுறான். ஸோ 110 ருபீஸ்க்கு 2500 போட்டுட்டு அதில் வந்து அந்த 2% கமிஷனை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல் கிடச்சிரும். ஸோ இந்த சம் வந்துட்டு நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் வரும்போது நீங்கள் அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம்.